ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீசக்தி தியேட்டரில் நாங்கள் வந்து திரைப்படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ ப்ளஸ் இது ஒரு விலாகாக இருக்க போகுது. இந்த விலாக் எதை பற்றி அப்படின்னா, ஸ்ரீசக்தி தியேட்டரில் எப்படி இருக்குது, இன்சைட் ஆஃப் ஸ்ரீசக்தி சினிமாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம கடைசி உலகப் போரோட ஒரு சூப்பரான ரிவ்யூவும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்ரீசக்தி சினிமாவில் நான் டிக்கெட் வாங்கிட்டேன். எனக்கு கிடைச்ச டிக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி உலகப் போர். ஏன் நான் இங்கே வந்து டிக்கெட் எடுத்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சடன் பிளானு தான். நாங்கள் வந்து பசங்களுக்கு வந்து இன்றைக்கி கிரேடிங் இருந்தது, கிரேடிங் டெஸ்ட் இருந்தது. அதை பற்றின ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது, சரி வீட்டில் யார் இருக்கா, என்ன வேலை இருக்குது வீட்டில், சரி வாங்க அப்படியே படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துலேயே தான் படம் தேட்ரு. ஸோ அதனால் வந்துட்டு தேட்டருக்கு போயிட்டோம். அங்கே வந்துட்டு இங்கே வந்து மொத்தம் 8 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நல்லாயிருக்கும் தேட்டரு, இன்சைடு எல்லாமே, சீட்டு கெப்பாசிட்டி எல்லாமே ஓகே தான். ஒரே ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, இங்கே டிக்கெட்டு காசை விட ஸ்நாக்ஸ் காஸ்ட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி. அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச டிக்கெட்டு பார்த்திங்கன்னா 11:40க்கு தான் எங்களுக்கு கிடச்சிது. பட் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். 11 மணிக்கெலாம் நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு அங்கே இருக்க கடைகளெல்லாம் சுற்றி பார்த்தோம். நிறைய டாய்ஸ் இருந்தது அங்கெல்லாம். ஒவ்வொன்றத்தையும் கேட்டுட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு. சரி ஆப்பிள் ஃபோன் கவர் இருந்தது. ஆப்பிள் ஃபோன் தான் வாங்க முடியல, கவராவது வாங்கலாமே அப்படின்றதுக்காக கவர் கேட்டேன். ஒரு கிலோ ஆப்பிள் வெளியே வாங்கித்தரேன், ஒழுங்காக வெளியே வந்துடு அப்படின்ட்டாரு. சரி ஓகே, அப்படியே சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பைக்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். சரி ஓகே 11. ஸோ அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்ருக்கும் போதே வந்துட்டு மணி 11:40 ஆகிடுச்சு. அப்போ திடீர்னு ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வெனோம் படத்தோட ட்ரெய்லர் ஓடிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு இருந்தோம். October 25 அது ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர் எண்டில் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. ஓகே வெயிட் பண்ணலாம். யாரெல்லாம் வெனம் 1 பார்த்துருக்கீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். படம் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே நம்ம போகலாம், ஸ்க்ரீனுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கவே பளபளன்னு ஒரு பைக் இருந்தது. சரி வாங்கத்தான் முடியலை, பிள்ளைங்களையாவது உட்கார வச்சு ஃபோட்டோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கில் வந்து 2 பேரையும் வச்சு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். இதை வச்சும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, 11:40 ஆகிடுச்சு, சரி ஸ்க்ரீனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டோம். படத்தை பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு இதோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். படம் பார்த்தாச்சு. என்னை நானே மெய்மறந்து கைத்தட்டின ஒரு திரைப்படம். நிறைய இடங்களில் அந்த தியேட்டரில் கேட்ட சிரிப்பு சத்தம், இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. ஏன் அப்படின்னா, ஒரு திரைப்படம் அப்படின்னா அந்த படத்தோட கதை வந்துட்டு ஆடியன்ஸுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், அதை அவங்க ரசிக்கணும், அதை அவங்க அனுபவிக்கணும். அதுதான் ஒரு திரைப்படம். இது எல்லாமே இந்த திரைப்படத்தில் இருந்தது. நான் பர்சனலாக அதை நான் ஃபீல் பண்ணேன். என் கூட இருந்த அந்த தியேட்டரில் நான் இருந்த அந்த ஸ்க்ரீனில் இருந்த அத்தனை நபர்களோட கைத்தட்டும் அத்தனை பேரோட சிரிப்பு சத்தமும் என் காதில் கேட்டது. ஸோ பர்சனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு போகாமல் இருக்கீங்களோ தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஹிப்ஹாப் தமிழா வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதன். ஸோ அவரோட திரைப்படம் இது. அவரே எழுதி அவரே நடித்து எல்லாமே பண்ண ஒரு திரைப்படம். இதுக்கெல்லாம் எனக்கு காசு வந்திருக்காங்கலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நானே இப்போ தான் ஒரு சின்ன யூடியூபரு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் என்ற இதை வந்து சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு கொடுங்க. இதனால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது. பட் ஆனால் எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதாவது மனுஷன் மதிங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த படம். அதே மாதிரி பேர், பதவி, புகழ், பட்டம் இதெல்லாம் வந்து ஒரு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான். நாளைக்கே ஒரு போர்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே யூஸ் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக இன்னொன்றும் தோணுச்சு. நான் என்னோடய சொந்த கருத்தை சொல்கிறேன். இது என்னென்னா, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பேருன்னு ஒன்று இருக்குது.
நம்ம உயிரோடு நம்ம செல்வாக்கோடு இருக்கோம், நமக்கு வந்து ஒரு பட்டம் இருக்குது, ஒரு பதவி இருந்தால் கூட ஆஹா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மதிப்பு அதே வந்து ஒன்ஸ் நம்மளோட உடல்லேருந்து இந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் காமனாக ஒரு நேம் தான் இருக்கும். அது நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காமன் நேம் தான் எல்லாருக்குமே. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் மனுஷங்களை தக்க வச்சுக்கோங்க. நம்மளோட ஆளுமைத்தனத்தை இன்னொருத்தர் மேலே காட்டாதீங்க. மனுஷன் மதிங்க. மனுஷன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் தான் தேவை. பணமோ காசோ தேவை கிடையாது. நாளைக்கே நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து காசு வந்து நம்மளை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா கூட்டிகிட்டு எங்கேயும் நமக்கு வேண்டிய ஹெல்ப் வந்து காசு பண்ணாது. காசு கொடுத்து ஒருத்தரை பண்ண வைக்கலாம், ஆனால் அந்த பர்சன் வந்து நம்மளுக்கு பிரியப்பட்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ மனுஷன் மதிங்க அப்படிங்கிற ஒரு சிறந்த கருத்து இந்த படத்தில் இருக்குது. யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்கள். அதுக்காக படம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அட்வைஸாக கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய இடங்கள்ல ஆடியன்ஸ் சிரித்தாங்க, நான் கேட்டேன். அதை எனக்கே சிரிப்பு வந்தது நிறைய இடங்களில். உணர்ச்சி பொங்க நான் ஒரு இடத்துல சத்தம் ஐயோ அப்படின்னு நானாக பேசின விஷயங்கள்லாம் நடந்தது இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து பர்சனலாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் இதே மாதிரி நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.